My name is. My name is. ஹலோ வணக்கம் ஃப்ரெண்ட்ஸ், நம்ம ஃப்ரெண்ட்லி நம்பர் வினர் ஜஸ்டிஸ். ஸோ அனைவருக்கும் விஷ் ஹாப்பி நியூ இயர். இது பார்த்தீங்கன்னா ஜஸ்ட் எ கேட் பிளாக். என்னோட குட்டி, அதாவது குட்டியாவா இருக்குது இது. ஆமாம், குட்டியாக தான் இருக்குது பாருங்கள். ஸோ இதோட லைஃப் இன்றைக்கி எப்படி போகுது. ஸோ ஒரு கேட் பிளாக் என்கிட்ட பார்த்தீங்கன்னா உங்களுக்கே தெரியும், பல வருஷமாக என்னோடய ஃபாலோவர்ஸ்க்கு தெரியும் நான் எவ்வளோ ஒரு கேட்ஸ் வளர்த்திருக்கேன்ட்டு. ஸோ இப்போ பார்த்தீங்கன்னா ஒரே கேட் தான் இருக்குது, ஜஸ்ட்டு ஒன்று தான், ஒரு கேட் தான் இருக்குது. நம்ப முடியல, என்னாலே நம்ப முடியல தான். எல்லா பூனைகளும் ஓடி விட்டனர், இறந்து விட்டனர், பட் திரும்பியும் வருது. ஸோ இப்போ இதுக்கு என்னை நம்பியிருக்கிறது இது ஒரே ஜீவன். ஸோ இதோட லைஃப் இன்றைக்கி 2023 எப்படி போகுது அதை தான் நீங்கள் பார்க்க போகிறீங்களே. கேட் பிளாக்னாவே ரொம்ப அதிகமாக எதிர்பார்க்காதீங்க. இதோட சேர்ந்து நாங்கள் கொஞ்சம் ஃபன்ஸ் பண்ணுவோம். இது இப்போ டைமிங் பார்த்தீங்கன்னா மேடம் தூங்குறாங்க. ஸோ கேட்ஸ்க்கு இந்த மாதிரி கேக்லாம் தராதிங்க, கேக் தரக்கூடாது. ஏன்னா இந்த வீடியோ நீங்கள் கண்டினியூஸாக பார்க்க நிறைய கேட் வளர்க்கக்கூடிய அட்வைஸ் பண்ணுவேன்னா. ஸோ பார்த்தீங்கன்னா நம்ம குட்டி வந்து ஒரு 4 குட்டி போட்டுச்சு. பட் 4 குட்டி போகிறதுக்கு முன்னாடி பார்த்தீங்கன்னா ஃபீவர் வந்துருந்துச்சு. ஸோ அதெல்லாம் 4 குட்டியும் கருப்பையோடு வெளியே வந்து டை ஆகிடுச்சு. ஸோ அதோட பிக்சர்ஸ் பாருங்கள், 1 2 3. பிகாஸ் இதோட வீடியோ நான் எடுத்து வச்சுருக்கேன், பட் யூடியூப்பில் அப்லோட் பண்ணனா காப்பிரைட் ஸ்ட்ரைக், கம்யூனிட்டி ஸ்ட்ரைக் மாதிரி ஏதாவது தந்துடுவாங்க பயமாகுது. பிகாஸ் ஒரு ஃபாரினர் லூஸு பையன் நமக்கு காப்பிரைட் ஸ்ட்ரைக் தந்த 2, இன்னும் ஒரு காப்பிரைட் ஸ்ட்ரைக் தந்தாலும் சேனல் மூடிடும். ஸோ அதெல்லாம் நம்ம செகண்ட் சேனல் லிங்க் இல்லை டிஸ்கிரிப்ஷன், அதையும் ஃபாலோ பண்ணுங்கள். ஸோ இன்றைக்கி வீடியோ 1/2 hour இருந்தாலும் ஓகே, நான் ரொம்ப தோல் பேசுகிறேன்னு நினச்சிக்காதீங்க. கொஞ்சம் ஷார்ட் அண்ட் ஸ்வீட்டாக அழகாக கொண்டு போகிறோம். ஓகே, முக்கியமாக என் ரூமை காட்டுறேன். என் ரூமை நான் க்ளீன் பண்ணிட்டேன், இனிமேல் நல்ல நீட்டாக இருக்கும் பாருங்கள். ஸோ மை ரூம், செவத்துக்கு பெயிண்ட் அடித்தாச்சு, தரையை முடிஞ்ச அளவுக்குலாம் க்ளீன் பண்ணிட்டேன். ஸோ தரை நல்ல, இதை எப்படி போய் வைக்கிறதுன்னு எனக்கு தெரியல, ஸோ விட்டுருங்க. ஸோ அங்கே சார்ஜிங் கேபிள், என்ன ட்ரெஸ்ஸிங் ப்ராக்டிஸ் பண்ணுறது, முக்கியமாக இது தான் நம்ம லைஃப்பை மாற்ற போகுது. ஸோ குட்டி தூங்குது பார்த்தீங்களா. காலையிலேருந்து அந்த போட்டு டார்ச்சல் பண்ணிகிட்டு இருந்துச்சு. ஸோ இப்போ வந்து அமைதியாக படுத்து தூங்குது. எந்த ஸ்வீட்டின்னு திரும்பி அங்கே டார்ச்சல் பண்ணும். ஸோ சி லெட்டர். ஸோ மணி இப்போ 11 ஆகுது. ஒன்று நம்ம குட்டி தூங்கிக்கிட்டு தான் இருக்குது. அங்கே பாருங்கள், முழிச்சுக்கிட்டாடே, முழிச்சிட்டா தங்கக்குட்டி, முழிச்சிக்கிச்சு. கேட்டுக்கு ஒரு மசாஜ் பிளேஸ் இருக்குது, முக்கியமாக ஃபீமேல் கேட்டுக்கு. ஸோ இந்த முதுகுக்கு பின்னே இப்படி தேய்ச்சிங்கன்னா ஒரு மாதிரி ஆகுது, பிடிக்கும் அதுக்கு. காட்ட சொல்லும் போது இது மாதிரி தேய்டான்ட்டு. ஓகே, இதுக்கு என்ன ஃபுட் வச்சுக்கிறேன் காட்டவா. சரி, ரூம் ஓகே. ஸோ இதுதான் பியூர் பட் மட்டும்தான் போடுறது. ஹாப்பி நியூ இயர். ஸோ ரொம்ப நாள் கழிச்சு நான் இன்றைக்கி தரையில் படுத்து தூங்க போகிறேன்ப்பா. ரொம்ப மாதம் ஆயிடுச்சு, 1 வருஷம் ஆயிடுச்சுன்னு நினைக்கிறேன். ஸோ இப்போ நான் நிம்மதியாக தரையில் படுத்து தூங்க போகிறேன். தரையில் படுத்து தூங்குறது ரொம்ப நல்லாயிருக்கும். ஸோ இப்போ இந்த குட்டி என்னோட வந்துடும், பார்க்குறீங்களா. ஓகே, நம்ம குட்டி அண்ணா. ஸோ பாருங்கள், நீங்கள் நம்ம vlogging வீடியோ தான். ஓகே, நம்ம காலையிலேருந்து ப்ராக்டிஸ்லாம் பண்ணோம் ஸ்கேட்டிங்கு. ஸோ இப்போ டயர்டாக இருக்கிறோம், படுத்துடலாம். ஓகேவா, சாரி. வா, தரையில் தூங்குறது ரொம்ப நல்லா இருக்கும் கைஸ். இந்த மாதிரி பூனைக்குட்டி நெஞ்சில் படுத்துக்கிட்டால் ரொம்ப நல்லாயிருக்கும். ஸோ ஓகே, ஹாப்பி நியூ இயர். சரி, இங்கே இப்படியே நெஞ்சிலே படுத்து தூங்கும், நானும் தூங்கிடுவேன். தூங்கி அந்த திரும்பி ப்ராக்டிஸ் பண்ணோம். ஓகே, நிறைய வீடியோஸ் எடிட் பண்ணி போடணும். ஹேரில் நிறைய முடி இருக்குல்ல, சாரி, கொஞ்சம் தடுமாறிடுச்சு. ஒரு சின்ன தூக்கம் மட்டும். ஸோ அப்புறம் பார்க்கலாம். நெஞ்சில் படுக்க சொன்னால் காலன்னு போய் படுத்துக்கிச்சு. ஸோ ஸ்வீட் இல்லை. என்ன அழகு பாருங்க. நம்ம குட்டி தூங்குதா முடிச்சுட்டுருக்குதா சொல்ல முடியுமா? எனக்கே இந்த ரியாக்ஷன் தூங்குதா முடிக்குதான்னு தெரியல. ஏதோ ஒன்று வானத்தை பார்த்து மல்லாக்க தூங்கிக்கிட்டு இருக்குது. மணி இப்போ சரியாக 2 மணி ஆயிடுச்சு. எந்திரிச்சிட்டா நம்ம குட்டி எந்திரிச்சிச்சு. பட் எந்திரிச்சிட்டு ஒரு தூக்கத்திலே தான் இருக்குது. ஸோ என்ன ப்ரோ, காலையிலையும் தூங்குது, மதியானமும் தூங்குது, நைட்டும் தூங்குதுன்னா கிட்டன்னா அப்படித்தான். ஒரு வருஷம் ஆயிடுச்சுன்னா தூங்குவது மட்டுமே முழு நேர வேலையாக பார்க்குறோம். அதாவது
தூங்கி தூங்கி டயர்டாகி தூங்கிறது தான் இதுங்களோட வேலை. ஓகேவா? டீ குட்டி 4 டீ. என்னடா இது குட்டியாவா இருக்குது? நல்லா கொளுத்து போயிருக்குதுன்னு சொல்லாதீங்க என் குட்டியை. இப்போ மணி 4 மணி ஆயிடுச்சு. ஸோ மேடம் எந்திரிச்சு என்னமோ பார்க்குறாங்க. பிகாஸ் நிறைய பேர் சொல்கிறீங்க என் கேட் சோம்பேறியாகவே இருக்குது ப்ரோ, சாப்பிட மாட்டேங்குது கூட, இல்லை சரியாக தூங்கிக்கிட்டே இருக்குது எனி டைம், அது உடம்பு சரியில்லைன்னு நினச்சிட்டு நிறைய பேர் புலம்ப ஆரம்பிக்கிறீங்க. அப்படிலாம் கிடையாது. குட்டி இங்கே பாரு, இங்கே பாரு. நீங்கள் நினைக்கிறதே கிடையாது. கேட் மோஸ்ட்லி இப்படி தான் தூங்கும். அது தூங்குறது நல்லதுன்னு நினச்சிக்கோங்க. ஓகேவா? எதாவது சாப்பிட போது அவங்களை கூட்டிகிட்டு போய் காட்டுறோம். ஓகே? நியூ இயர் பொழுது எப்படி போகுது நம்ம குட்டிக்கு? சாப்பிடுவது தூங்குவது. வெரி குட் இல்லை? வாங்க நம்ம ரான்சிக்கிட்ட கரெக்டாக எத்தனை மணிக்கு சாப்பிடுதுன்ட்டு. மணி 4:30 3:30. ஸோ பியூர் பெட் சாப்பிட்டு பாருங்க. ஜெட்ஸ் ஆல்சோ சிம்பிள். இதை வாங்கி போட்டுட்டிங்கன்னா நோய் நொடி வராது, வீட்டுக்குள்ளேயே இருக்கும், செலவும் கம்மி. வேறு என்ன பண்ணுறது? இதில் ஒன்று வசதி பார்த்தீங்கன்னா மோஷன் போகும்போது உங்களுக்கு ஏற்ற மாதிரி போகும், பட் ஸ்மெல் அடிக்கும், பட் கழியாது. ஆட்டு புழுக்க மாதிரி போகும் கெட்டியாக. ஓகே இல்லை? நீ ஸ்பெஷல் இது தான். வீட்டில் வந்து சிக்கன் மட்டன் அதெல்லாம் இருக்குது, பட் அதெல்லாம் போட்டால் அந்த திடீர்னு ப்ராப்ளம் வரும். பட் போடுவோம், வீக்லி ஒன்ஸ் போடுங்க. ஓகே? சாப்பிட்டுட்டு அப்படியே அந்த சேரில் ஒரு சின்ன உறக்கம். இப்போ தூங்குற தூக்கம் எத்தனை மணிக்கு முடியுன்னே தெரியாதுப்பா. நீயே சொல்லு. எப்படியோ இந்த மாதிரி அமைதியாக இருந்தால் ஹாப்பி தான். ஹாப்பி நியூ இயர். ஹாப்பி நியூ இயர். Happy New Year. குடு. Happy New Year. ஹாப்பி நியூ இயர். Happy New Year. ஹாப்பி நியூ இயர். ஹாப்பி நியூ இயர். ஹாப்பி நியூ இயர். ஹாப்பி நியூ இயர். ஸோ காய்ஸ், இப்போ நைட்டு பார்த்தீங்கன்னா மணி 12 ஆக போகுது. இந்த வருஷத்தோட துவக்கம் முடிய போகுது. ஸோ இப்போ ஒரு நாள் பூனையோட வாழ்க்கை எப்படி இருக்குதுன்னு ஒரு வீடியோ பண்ணலான்னு பார்த்தேன். பட் என்ன பண்ணுறது, ஒரு மாதிரி போயிடுச்சு, உங்களுக்கே தெரியும். ஸோ இப்போ தூங்குது என் கூட உட்காந்து. ஸோ தெரியுதா? தூங்குது. ஆல்வேஸ் ஷீஸ் இப்போதைக்கு என் கூட தான் இருக்குது. பிகாஸ் என்கிட்ட நான் வளர்த்துனா நிறைய கேட்ஸ் பார்த்தீங்கன்னா என் கூட தான் தூங்கும். பட் இப்போ என்கிட்ட மொத்தமாக இருந்த பூனைங்களோட எண்ணிக்கை பார்த்தீங்கன்னா போயிடுச்சு. என்ன நடக்குதுன்னே தெரியலன்னு சுற்றி. இப்போ என் கையில் இருக்கிறது ஒரே கேட் மட்டும்தான். ஸோ ஓகே, இந்த வீடியோட எண்டில் அனைவருக்கும் இனிய புத்தாண்டு வாழ்த்துக்கள். வெல்கம் டு 2023. ஐ வில் பி ஷோ யூ ஹூ இஸ் த வினர் ஜஸ்டிஸ். ஓகே? ஒரு பெரிய பிளானிங் போட்டிருக்கேன் 2023. அது சக்ஸஸ் பண்ணுறது நான் ப்ராக்டிஸ் பண்ணணும். ஸோ சி பை நெக்ஸ்ட் வீடியோ. ஸோ பாய். Say your stuff, it's not over until I win. Hi, my name is.